ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிப்போம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வணக்கணும். இது நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்தளவு வணங்கினா போதும். இப்போ தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை ஆட் பண்ணி நல்லா வணக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா வணக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி சீக்கிரம் வணங்குறதுக்கு உப்பு, இங்கே பாருங்கள், இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். போதும், இந்தளவு போதும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால இந்தளவு போதும். இப்போ இது நல்லா வணங்கட்டும். இது நல்லா கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு வாடை போகிற வரைக்கும் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா மசாலா தூள்லாம் சேர்த்துப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள், காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், ரொம்ப காரம் இருக்காது. இப்போ இது நல்லா வணங்கட்டும். இதில் இப்போ அடுத்து மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கி அந்த மிளகாத்தூள் வடையெல்லாம் போனதுக்கப்புறம் சுண்டல் ஆட் பண்ணிப்போம். சுண்டலையும் ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் உருளைக்கிழங்கு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடலை மாவு தண்ணி அது இதுன்னு ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி அதில் ஊற்றினோம்னா போதும், கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி, அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வணங்கும் போதே போட்டுட்டேன். இது கொஞ்சமாக தானே செய்கிறோம், அதனால் அதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுட்டேன். இப்போ இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொதி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.